நான் கேட்குறேன், எத்தனை பேர் இப்போ 4 பிள்ளைகள் உண்டு உங்கள்கிட்ட? 4 பிள்ளைகள் யார்கிட்ட வீட்டில் உண்டா? கரெக்டாக பார்க்க முடியுமா அந்த பிள்ளைகளை எல்லாம்? ஏன் பார்க்க முடியல? ஒரு அண்ணன் இருக்கிறதே பார்க்க முடியல. இப்போ இதை போல தான் சபையும், இதை போல தான் சபையும். சபையில் உள்ள விசுவாசி எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் அறிய வேண்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் எப்படி ஆண்டவர் நெருங்கி இருக்கிறான்னு அறிய வேண்டும். ஒரு 130 குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது காலமே ஜெபிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் மாறி மாறி விசுவாசிகளுக்கு ஜெபிக்கணும், நோய்பட்டவங்களுக்கு ஜெபிக்கணும், துக்கப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கணும், பாரத்தோடு எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இது உங்க கடமை. இதை நீங்கள் சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணி சபையில வந்து 2-3 கூட்டத்தை நீங்கள் உள்ளே பெற்றுக்கொண்டு வீட்டில் இருந்து ஆராய வேண்டும். அது வீட்டில் இருந்து ஆராய்ந்து உங்க புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் செய்திகளை கொடுத்து வந்தாங்க என்று சொல்லி அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். அதை வைத்து ஜெபிக்கும் போது சிலருக்கு வெளியிலே வசனம் பேசுவதற்குள்ள கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் வெளிச்சம் கொடுக்க தெரிந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா.